லைவான நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படம் திரை விமர்சனம் பார்க்க போறோம்னா ஜாக்கி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு கிடான்னு கூட வச்சிருக்கலாங்க. ஏன்னா இதில் அந்த அளவுக்கு கிடா சண்டை போட்டுக்கும். அதாவது ரெண்டு ஆடுகள் கிடா சண்டை போடும். அந்த அளவுக்கு உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், ஆடுகளம் திரைப்படத்தில் சேவல் சண்டையை நம்ம பார்த்துருப்போம்ல. அது மாதிரி இந்த ஜாக்கி திரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கிடா சண்டை அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஹீரோக்களுமே பார்த்தோங்கன்னா ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாரு, இன்னொருத்தர் பணக்காரரு. ஆட்டோ ஓட்டுறதுக்கு ரொம்ப ஒரு ஃபேஷனு. என்னன்னா இது மாதிரி கிடா சண்டை விடுறதுலாம் ரொம்ப ஃபேஷனு. அதே போல் அந்த இன்னொரு ஹீரோவும் ஒரு ஃபேஷனு. இவங்க ரெண்டு கிடாவும் சண்டை போட்டுக்கும் போது பயங்கரமாக ஒரு பகை வந்துடுது. ஏன்னா ஜெயிச்சிரும்ல, யாராவது ஒன்று ஜெயிச்சிரும்ல, ஜெயிச்சிட்டா அப்படின்னா பகை வந்துடுது. இதனால் ஊர் மக்கள் படாத பாடுபடுவாங்க. என்னடா இவனுங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே ஊர் மக்களே இந்த கிடா சண்டையை வச்சே பார்த்தங்க அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வர்றதுக்கு இதுதாங்க இந்த படத்தினுடைய கதை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தோம்னா கெடாவை மையம் கொண்டே இயக்குனர் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்குமே தெரியும், கெடா சண்டை அப்படின்றது அரசு பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் சினிமாவில் பார்த்தங்க அப்படின்னா அது ஒரு சிஜி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இது இயக்குனர்கிட்ட கேட்கும்போது இல்லைங்க, அது கொஞ்சம் சிஜி இருக்குது, கொஞ்சம் ரியலாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் அங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே அந்த அளவுக்கு அற்புதமாக கெடா சண்டை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு ஏன் ஜாக்கி அப்படின்னு டைட்டில் வச்சாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஜாக்கி அப்படின்னும் போது நம்ம கிடாவை செல்லமாக நிறைய பேர் வைப்போம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் இந்த ஜாக்கி அப்படின்னும் போது ஆட்டு சண்டையை மையம் கொண்டு தான் இயக்குனர் எடுக்கிறாரு. ஜாக்கி அப்படின்னு எதுக்கு பேர் வருது? ஏன்னா எல்லாருக்குமே இது ஜாக்கி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குதிரை ஞாபகம் தான் வரும். ஆனால் கிடா சண்டைக்கு, அதாவது கிடா சண்டை இந்த படத்துக்கு ஜாக்கி அப்படின்னு வச்சுருக்காரு. ஏகப்பட்ட நடிகர் பட்டாளம்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மியூசிக் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த படத்துக்கு சிஜி சொல்லணுங்க. ஒரு இடத்துல கூட சிஜி மாதிரியே தெரியாது. இந்த ஆடு சண்டை போடுறது அந்த விஷயங்கள்லாம் சிஜி மாதிரியே தெரியாது. ஏன்னா அது ரியல் ரெண்டுமே கலந்துறதுனால அது மாதிரி தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் அற்புதமாக இருக்குது. சாங் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், இந்த கெடா சண்டை அப்படின்னாலே இந்த மதுரை சுற்றி இருக்கிற ஊரில் தான் இந்த கெடா சண்டை நடக்கும். அதை மையம் கொண்டு இயக்குனர் அவ்வளோ அற்புதமாக மக்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே போல் ஹீரோக்கள் ரெண்டு பேரும் சொல்லவே தேவை, அவங்களுடைய கேரக்டர் பக்காவாக பண்ணாங்க. அதே போல் ஹீரோயின் அம்மு அபிராமி, அவங்களுடைய கேரக்டர் அவங்க அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை, அதாவது ஜாக்கி படத்தை நீங்கள் போய்ட்டு திரையில் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள்.